அனைவருக்கும் வணக்கம். ஆதார்ல இருந்து ஆவண பதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து இருக்காங்க. இதுல வந்து இந்த சேவை வந்து 14/3/2024 இன்னும் ஒரு 7 days தான் இருக்கு. இன்னும் 1 weekல வந்து இது நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கான அந்த லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, அரசு வழங்கிய அடையாள அட்டை, முகவரி கொண்ட சான்றிதழ் மற்றும் இந்திய பாஸ்போர்ட் ஆகியவை அடையாளம் மற்றும் முகவரி ஆகிய இரண்டிற்கும் சான்றாக செயல்படுகின்றன. அப்படி இல்லை அப்படின்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸ்கூல் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அரசு வழங்கிய ஐடென்டி கார்டு, சான்றிதழ் இது எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனது ஆதாருக்கான அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களை நான் ஏன் சமர்ப்பிக்க வேண்டும், இது வந்து எதுக்காக நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதற்கான பதில் கொடுத்துருக்காங்க. ஆதாருக்கான அடையாளம் மற்றும் முகவரிக்கான புதுப்பிக்கப்பட்ட துணை ஆவணங்கள் எளிதாக வாழ்வதற்கும் சிறந்த சேவை வழங்குவதற்கும் மற்றும் துல்லியமான அங்கீகாரத்துக்கும் உதவுகின்றன. எனவே சமீபத்திய அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களை சமர்ப்பிப்பது ஆதார் எண் வைத்திருப்பவரின் நலன். எனது அடையாளம் மற்றும் முகவரிக்கு நான் என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்? அடையாளம் மற்றும் முகவரி ஆகிய இரண்டிற்கும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, கிசான் புகைப்பட பாஸ்புக், இந்திய பாஸ்போர்ட், கவர்மெண்ட்ல கொடுத்த அந்த SC ST OBC அந்த புகைப்படத்துடன் கூடிய வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் UDI நிலையான சான்றிதழ் வடிவத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தங்குமிடங்கள் அல்லது அனாதை இல்லங்களால் வழங்கப்படும் சான்றிதழ், சிறை அதிகாரியால் வழங்கப்பட்ட கைதிகளின் இண்டக்ஷன் ஆவணம். ஸோ இந்த மாதிரியான அந்த ஆவணம் எல்லாமே வந்து இதுக்கு நம்ம பதிவேற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடையாளத்திற்கான சான்று பார்த்தீங்கன்னா ஸ்கூல் TC எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், முக்கியமான ஒன்று. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட புகைப்படத்தின் கூடிய மதிப்பெண். ஸோ இது எல்லாமே. அதுக்கப்புறம் பேன் அட்டை, பேன் அட்டை இது எல்லாமே. முகவரிக்கான ஆவணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா EB பில்லு, வாட்டர் பில்லு, தொலைபேசி பில், மொபைலு, பிராட்பேண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது 3 மாதத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வணிக வங்கியால் முறையாக கையொப்பமிடப்பட்ட முத்திரை புகைப்படத்தின் கூடிய பாஸ்புக்கு. ஸோ இந்த மாதிரியான அந்த சான்றிதழ் எல்லாமே வந்து முகவரிக்கான சான்றிதழை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த myAadhar.uidi.government.in இதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே உங்களுக்கான அந்த OTP வரும். அதாவது லாகின்கிற பேஜில் அந்த ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பரு, கேப்சா கோடு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வர்ற OTP என்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். குறைந்த அளவு MPயில் இருக்கணும். அதுக்கப்புறம் JPEG, அப்புறம் PNG அல்லது PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். உள்ள லாகின் பண்ணோடனே இங்கே வந்து உங்களுக்கு உள்ள வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது உங்களுடைய ஆவண பதிப்பு, ஆதார் டவுன்லோட் பண்ணுறது, PVC டைப்பில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் முகவரி, அட்ரஸ் அப்டேஷன் இது எல்லாமே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 MBக்குள்ளே இருக்கணும். ஆவணங்கள் பதிவேற்றுக்கான வழிகாட்டுதல் வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். ஆதரிக்கப்படும் கோப்பு வடிவங்கள் வந்து இது அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அடையாள சான்றுக்கான ஆவணத்தை வந்து பதிவேற்றம் கொடுக்குறது வந்து நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸு, கவர்மெண்ட் ஐடி, இந்தியன் பாஸ்போர்ட்டு, கிசானு. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம கொடுத்து ஃபஸ்ட்டு சரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து அடுத்துன்னு கொடுத்து ஆதாரில் உள்ள டெமோகிராஃபிக் விவரங்களுடன் ஆவணத்தில் உள்ள உங்கள் டெமோகிராஃபிக் விவரங்கள் சரியாக பொருந்துகிறதா என உறுதிப்படுத்தவும். ஸோ உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா ஓகேன்னு கொடுத்து நீங்கள் சமர்ப்பிச்சுக்கலாம். அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14th மார்ச்சோட முடியுது லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ.